வணக்கம் மாணவர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கள்? ஜேமலிருந்து உங்கள் தரன். இன்று உங்களோட 40வது நினைவு தினம். எந்த தினம்? கருப்பு ஜூலை என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். 23வது தேதி தொடங்கி வேறமா நடந்த படுகொலைகள், தமிழ் மக்கள் மீது நடந்த படுகொலைகள், இந்த மாதம் ஃபுல்லாவே நடந்த இலங்கையை சுற்றி இலங்கையில் குறிப்பாக சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற தமிழர்களின் வணிக நிறுவனங்களையும் மக்களை நோக்கி நடத்தப்பட்ட மிக கொடூரமான படுகொலை. இதுக்கு இது இன மோதலண்டு இவர்கள் சில கைக்கூலிகளுடன் சேர்ந்து இன மோதலண்டு சொல்லியிருப்பினோம். இன மோதலண்டு ரெண்டு இனம் மோதிக்கொள்றதான் இன மோதல். ஒரு இனம் ஒரு ஒரு நிராயுதபாணியா இருக்கிற ஒரு இனத்தை கொள்றது அது இன மோதல் இல்லையா முட்டாள்களே? அது இனப்படுகொலை. ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஒரு ஜெனோசைட் நடந்திருக்குது. அது 83ஆம் ஆண்டு இது தொடங்கி இருந்துச்சு. பிபிசி மூடர் நிருபர் அதை இன மோதல் பிபிசி டாக்குமெண்டேஷன் செய்திருக்கும். தமிழ் பிபிசி தமிழ். அதுக்கே நான் அப்போ 2 வருஷம் முதல் கமெண்ட் போட்டிருந்தேன். இப்போ அது ஞாபகம் இருந்துச்சு. இந்த இது முதல்ல இந்த இதில் 3000க்கு மேற்பட்ட தமிழ் எரிச்சும் நடு ரோட்டில் நிர்வாணமாக்கியும் இதண்டும் எத்தனோ மனித இந்த பரிமாணம் இந்த உலகத்தில் தான் இப்படியான கொடூரமும் இந்த நடக்குமான்ற ஒரு கேள்வி. இவ்வளவு மனிதன் புத்தி சார்ந்து உயர்ந்து கடந்து வந்திருந்தாலும் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற அந்த மிருகத்தன்மை இருக்குல்லோ, அதுவும் இப்படி கொடூரமான மிருகத்தன்மை இப்படிப்பட்ட செயல்களும் வெளிப்படும். அது ஹிட்லர் ஆட்சியில் கூட இப்படி நடந்திருக்கோன்னு தெரியல. அதுவும் குட்டிமணி அவர் வெளிக்கடை சிறையில இருந்து சொன்ன கருத்தாள் நான் தூக்கு தண்டனை அவருக்கு நிறுவனமான பிறகு இந்த கண்களை தானம் செய்யுங்க, இந்த கண்ணால மலரப்போவும் ஈழத்தை தான் பார்க்கணும் என்று சொன்ன காரணத்துக்காண்டியே அவற்றை கண்ணை பிதுக்கி எடுத்து புத்தருக்கு ரத்தத்தால் அபிஷேகம் செய்தார்கள். இந்த காடியர் வெளிக்கடை சிறையில அட்டுழியம் செய்து அப்படியே புத்தர், அந்த காலத்துல புத்தர் இருந்திருந்தாலே, புத்தரண்டவர் உண்மையா இருந்திருந்தாலே இவர்களை என்ன செய்திருப்பாரு? புத்தரண்டவர் ஒரு தூய்மையான நல்ல கருத்தை மக்களுக்குள்ள படைச்ச மனிதர் தான் புத்தர். அப்படிப்பட்ட ஒரு புத்தர் இதை பின்பற்ற சொல்லிக்கொண்டு எப்படித்தான் காட்டுவாசிலையும் பார்க்க கொடூரமா இது என்ன பண்பற்ற இப்படி 83 2009 செய்தது எவ்வளவு கொடூரமானது. அது என்ன கையளிக்கப்பட்ட மக்களிட கிட்னியையும் கண்களையும் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வார்த்து கொடுத்துச்சு. நம்ம இந்த அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் இந்த மாஃபியா கூட்டம் இனப்படுகொலை மட்டும் செய்யல, விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடணும் சொல்லிக்கொண்டு மக்களை பழைய கைதிகளை வச்சுக்கொண்டு இது பட்டினியை ஆயுதமா பாவிச்சு இதண்டு மக்களையும் கொண்டு விடுதலை புலிகள் ஒரு அமைப்பு, ஒழுங்கான அமைப்பு, அந்த ஒரு ஒழுக்கமான உலகத்திலே ஒழுக்கமான கட்டமைப்பில் இருந்த ஒரு தலைவன் கேட்ட ஒரு தலைவன் எப்படி ஒழுங்கானவனோ அதே மாதிரி போராளிகள் மாவீரர்கள் ஒழுங்கா இருந்ததுக்கு ஒரு கட்டமைப்பு தான் விடுதலை புலிகள். உலகத்திலே வேற எங்கேயும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருந்த அந்த ஒழுக்கத்துக்கு தலஸ் போன அந்த கட்டமைப்பை உடைச்சு இந்த உலகம் இந்தியா தான் முக்கிய சூத்திரதாரி. அதை உலகம் விரும்பிச்சு, இதில் சந்தையாக்க இயலாது. தாங்க விரும்புகிற மாதிரி இலங்கை ஈழத்தை சந்தை இதாக மாற்ற இயலாத இதில் இந்தியா பயப்பட்டுச்சது. ஈழம் பக்கத்து நாடு சிங்கப்பூர் மாதிரி ஈழம் வந்துடும். என்னுடைய தங்களை மக்கள் காரு துப்பினமன்ற இதுலையும் சிங்களம் தங்களுடைய இனவாத கொள்கையில 3 சேர்ந்து எங்களை அழிச்சிச்சுது. இந்த அழிச்சதால இப்ப பாருங்க எப்படி எங்களுடைய ஈழம் நாரி போயிருக்கின்ற ஒரு ஒழுக்கங்கட்ட சமூகம் எப்படின்றதுக்கு இப்ப பயமுண்டு கிடைச்சதோ, என்ன அதிகாரம் எங்களுக்கு கிடைச்சிச்சதோ, எப்படி அந்த அதிகாரத்துல வர்ற ஆட்கள் எப்படி இருப்பார்கள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப வவுனியாவில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸ். கொழும்புல தூரமண்டு வவுனியாவில் பாஸ்போர்ட் ஆபீஸ் வச்சா படுகேவலமா மக்கள் வரிசையில லஞ்சம் இல்லாமல் ஒன்றுமே நகராத நிலைக்கு வவுனியாவில் தமிழர்கிட்ட கையில இப்ப அதிகாரம் கிடைச்சால் என்ன கெதியன்றதை உணர்த்தும் விடயம் தான் வவுனியாவில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸ். இதால 13வது இதுல எங்களுக்கான சில உரிமைகள் இருக்குது. இந்த உரிமைகள் கிடைச்சாலும் அது லஞ்சம் அட்டூழியத்துக்கு இதண்ட இதாகத்தான் இருக்கும். அது நாங்கள் இவ்வளவு உயிரை கொடுத்து போறோம், நாங்க அதை ஏற்க போறதில்லை என்றாலும் மக்கள் அங்க இருக்க மக்களுக்கு முதல் கட்டமா சில உரிமைகள் கிடைக்கும். கல்வி உரிமை, மற்றது இந்த பிசினஸ் உரிமைகள் கிடைக்கும். காணி உரிமையும் பொலிஸ் உரிமையும் கிடைக்க போறது கிடையாது. அது சிங்களவர்களுக்கு நாங்கள் நக்கினாத்தான் அது எங்களுக்கு கிடைக்கிற இதா சாத்தியம் இருக்குது என்று ரணில் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாக்களோட
காய்ச்ச விடயத்தில் தமிழ்நாட்டில் அது துரோகிகளோட. இப்போ வந்து நான் வந்து கருணா தக்லஸ் மட்டும் துரோகியை நான் பார்க்கல, அனைத்து வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சி நடத்துறவர்களையும் வந்து நான் துரோகியா தான் பார்க்கிறேன். ஆனந்த் சஜனாக்கா ஒரு மட்டும் வந்து அவற்றை செயல்பாட்டை பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா அவ வந்து ஒரு தளபதியின் மனைவியா இருக்கிறா. அதோட வந்து அவ இந்த இது நடந்த பிரச்சனை வந்து கதைக்கிறான். ஆனால் இப்போ வந்து அவன் குரலும் வந்து நசுக்கப்பட்டிருக்கு. சீமான எதிர்த்து அவ கதைக்க பிறகு வந்து அவன் குரலும் வந்து இப்போ நசுக்கப்பட்டு அவ ஓரம் கட்டப்பட்ட நிலையில அவன் நிலையும் இருக்குது. அது வந்து அவன் ஓரம் கட்ட வேண்டும். அவன் மீது வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள், அவன் குழந்தைகளை பற்றி இதை பற்றி பொய்யான கட்டுக்குறைகளை வந்து இபிடிபி ஜீவனும் பழனி என்ற மலேசியில் இருந்த நாந்த கட்சி யூடியூபர்ஸ் செதுக்கினான். அதுக்கு பிறகு அவன் இது செயற்பாடு வந்து பெருசா நான் காணையில. ஏன்னா அப்படி அவதூறுகளை வந்து அள்ளி கொட்டுவிடும். சீமான தம்பியில் எப்படி என்னது வந்து அவதூறுகள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இப்போ என் மீதும் வந்து இப்போ இந்த போலி போராளி என்ற ஒரு குள்ளனை வந்து நான் அறிமுகப்படுத்தின பிறகும் அந்த மற்ற ஒன்றும் ஒரு கருணாக்கு பின்னாலையும் புள்ளியானுக்கு பின்னாலையும் நின்று கொண்டு கிளப் ஹவுஸ்ல கதைச்சு கொண்டு தெரிஞ்ச ஆக்கள் வந்து இப்போ வந்து சீமானுக்கு பின்னால வந்து கதைச்சு கொண்டு தெரியலாம். அரக்கர் கூட்டத்தோட சேர்ந்து இயங்குறார்கள். இப்போ சீமானுக்கு பின்னால இப்ப நிக்கணும். சீமானுக்கு ஆதரவு வந்து இப்போ கதைச்சு கொண்டு நிற்கிறோம். தேச தோட்டக்காரன் சொன்ன அந்த குரூப் வந்து இப்போ தரக்குறைவை வந்து ஏதோ கணவனில் போட்டு கொண்டு இருக்கணும். அது வந்து உண்மையானதான் எங்களுக்கு பாதிக்கும். பொய்யன்னும் போது வந்து அது நாங்கள் கடந்து போறது நல்லது. அடுத்தது இப்ப நீங்க பாருங்க, ஜிவி பிரகாஷ் வந்து இந்த டேட்ல வந்து ஜேமனுக்கு வந்திருக்கிறாரு பாருங்க. எங்கட கருப்பு ஜூலைக்கு வந்து அவர் திட்டமிட்டு ஜேமன்ல நிக்கிறார். இதுக்கு வந்து இளையர எந்த தினத்துக்கு வந்திருந்தார், எங்கட கரும்புலிய தினத்துக்கு வந்திருந்தார். இப்ப வந்து இது அனிருத் வந்து வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சியில வீரத்தமிழர் முன்னணியால வந்து எங்கட மாவீர தினத்துக்கு அழைக்கப்பட்டார் அப்படின்னா பாருங்க. இவன் கொனெக்ஷன் இந்தியா ரோன்றது வந்து தன்னை அழிச்சும் வந்து அவங்களுக்கு வன்மம் தீரையில எங்கட விடுதலை புலிகள நினைப்பை மக்கள் மத்தியில இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து எவ்வளவு தீவிரமா வந்து சீமான இறக்கி இந்த ஐபிசி பாவிச்சு இப்படி இந்த சினிமா கூத்தாடிகளை பாவிச்சு எப்படி வந்து எங்கட 2ஆம் ஜெனரேஷனுக்குள்ள வந்து விடுதலை புலிகள பேரே நாமமே இருக்கக்கூடாதுன்றதுல வந்து எப்படி திணிச்சு அழிக்கிறார்கள்ன்றதை பாருங்க. விடுதலை எங்களோட புனித நாட்கள் வந்து எவ்வளவு தீவிரமா இந்த முயற்சி இந்திய அரசு செய்தன்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இதுல வந்து நேற்று பார்த்தேன் காரத்து போகணும் போல இருக்குது. சி தமிழ்ல வந்து கில்மிசாண்டு ஒரு சின்ன பிள்ளை படிக்க வேண்டிய ஒழுக்கத்தை கேட்க வேண்டிய வயதுல வந்து இந்த கேவலங்கட்ட சினிமா பாட்டுகளை பார்த்து ஒரு பிள்ளை வந்து இந்த கேவலங்கட்ட சினிமா பாடுகளை பார்த்து வளருதுண்டா அந்த பிள்ளைன மனதுல வந்து என்ன புத்தி வளரும்னு நீங்க யோசிக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளை வந்து வளர்க்கும் போது வந்து சினிமா பாட்டுக்கு நீங்க குத்தாட்டம் செய்து வளர்த்தீங்களா அந்த பிள்ளைகள் வந்து எப்படி ஒழுக்கமான பிள்ளைகளா வளரும்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் என்ன அறத்தை நீங்கள் ஈழத்துல படிச்ச நீங்கள் என்ன இது தேவாரங்கள் இதெல்லாம் என்னத்தை நீங்க படிச்ச நீங்கள் இப்போ வந்து உங்க சினிமாக்கு முன்னால இதுக்கு குத்தாட்டத்துக்கு முன்னால வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து குத்தாட்டம் பண்ண வைக்கிறீங்க, பாட்டு பாட வைக்கிறீங்க. அந்த பாட்டுன்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டு என்ன அர்த்தத்தோட அந்த பாட்டுகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? நல்ல பாட்டுகளை பாட வைக்குங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த ஊத்த பாட்டுகள் அசிங்க பாடுங்கள் அது பாட்டுகள் அதுக்கு பின்னால வந்து நடனமாடுறவர்கள் அதுவும் வந்து கேவலம் நவீன கருணா சீமான வந்து எங்களோட ஈழத்து தந்தையாக்குற முயற்சியில வந்து இந்தியா வந்து எவ்வளவு தீவிரமா ஈடுபடுதுன்றதுக்கு சாட்சி தான் நேற்றையான் தமிழ் நிகழ்ச்சி. எப்படி வந்து எங்களோட மண்டையை வந்து கழுவுற வேலையை வந்து அவ செய்யணும்ன்றதுக்கான சாட்சி தான் அந்த நிகழ்ச்சி. அதை கூட நீங்கள் கைதட்டி நீங்கள் ரசிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு உங்களோட இது மூளையை வந்து நீங்கள் எந்த கடையில வந்து அடை வச்சிருக்கிறீங்களான்னு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுக்கு நீங்கள் முட்டலாயிட்டீங்களா? அவ்வளவுக்கு படிச்ச முட்டலாயிட்டீங்களா? என்ன மனநிலையில நீங்க இருக்கிறீங்க? அதுவும் வந்து எங்களோட தலைநகரமான திருவோணமலையில இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிப்பாரு. இன்றைக்கு வந்து மதுசாயினியும் அந்த சீட்டாமல்ல வந்து படிச்சுது. அந்த புள்ள வந்து அங்க வந்து படிக்குது, பாட்டு படிக்குது. இன்றைக்கு நிகழ்ச்சி நடக்குது, சீத்தமிழ் நிகழ்ச்சி வந்து அங்க நடக்குது திருவோணமலையில். எங்க தலைநகரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி வந்து இந்தியா திட்டமிட்டு செய்யுது. அப்படி எனக்கு அவன் தவப்பன்காரர் வந்து இங்க எல்லாருக்கும் மாட்டி போன் அடிச்சு அவக்கு வந்து போட் போடுவோம் இதை சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்டுக்கொண்டு இருந்தார். அந்த தவப்பனுக்கு முதல்ல அறிவு இல்லையா? அந்த பிள்ளைக்கு முதல்ல அறிவு இல்லையா? பாட்டு பாடினதை வந்து இந்த ராமேஸ்வரம் படத்துல இந்த பாட்டு தான் ஈழத்தை பற்றி பாட்டு தான் சப்போர்ட்டான பாட்டு தான் பாடி ஆதரவை வந்து வண்டிச்சுது. ஆனா வந்து இப்போ வந்து செய்யறது வந்து பச்சை துரோகம். இது வந்து வரலாறு அவ வந்து மன்னிக்காது, இந்த தவப்பனையும் வந்து மன்னிக்காது. தவப்பன் திருந்தாட்டி எப்படிப்பட்ட இதுகளை வந்து செய்யணும். அதுவும் வந்து கில்மிசான தவப்பன் கூட வந்து சாமத்தி வீட்டுக்கு சேர்த்து வச்ச காசுல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பினாண்டு. எவ்வளவு கேவலம்! நீ படிக்க வைக்கிறதுக்கு இதன்றதுக்கு எதுவும் செய்தி என்ன பிரச்சனை இல்லை. இந்த கூத்தாடியா வாழ்றதுக்கு இப்படி செய்திருக்கிறியே,
மானம் கட்ட அதையும் பெருசா பெருமை சொல்றேன். அடுத்த வீட்டை சந்திப்போம்.